பிரைஸ் லார்ட். நான் டெபோரா. இயேசுவை மறவார் மனசுல இருந்து இயேசுப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுற வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு, ஒரு கேரக்டர் உள்ள பர்சனை அந்த கேரக்டர் நமக்கு வேணும்னு சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் சின்னதா தான் இவ்வளவுதான் ஒரு growth, ஒரு சின்ன ஃபேமிலி உள்ள சரௌண்டிங்ல தான் இருந்திருப்பாரு. அவங்க கொஞ்ச நாட்கள் ஆக 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 மேபி ஒரு நல்ல ஒரு ஆபீஸ், நல்ல ஒரு பெரிய வீடு, பெரிய ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் போகும்போது அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர், ஒரு அப்பியரன்ஸ்ல வந்துருவாங்க. ஒரு நாள் அதே மாதிரி எப்பவுமே இருக்காது. சில டைம்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி, அந்த கம்பெனி ஏதாச்சும் லாஸ்ல போகிற மாதிரி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்க பொசிஷன்ல இருந்து கம்மியாகலாம், இல்ல அதுல இருந்து அந்த ஒர்க் கொஞ்சம் ஸ்டாப்ல இருக்கலாம். அப்போ உங்க பழைய நிலைமைக்கு வரும்போது அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. அப்படி ஏத்துக்காம இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நம்ம எதுக்கு இருக்கணும், பேசாம நம்ம இல்லாமலே போயிடலாமே, அந்த மாதிரி சில தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா பைபிள்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, பவுல் அப்போஸ்தலன்னு சொல்லி. அவருக்கு ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப அழகா, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாம் பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்ற வசனத்தோட தான் பவுல் அப்போஸ்தலோட கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நமக்கு அது ரொம்ப பெருசாவும் தெரியாது, ரொம்ப சின்னதாவும் தெரியாது. ஒரே மாதிரிதான் இருப்போம், கர்த்தருக்குள்ள இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம இன்னைக்கு நமக்குள்ள வரணும்னு ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே. அப்பா, நீங்க கிருபையின் தேவன். ஆண்டவரே, நாங்க தாழ்மையா இருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிளஸ் பவுல் அப்போஸ்தலரோட கேரக்டர் எங்களுக்குள்ள வரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.